2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி. அப்ப ஆண்டவர் ஒரு அபிஷேகத்துக்கு அதிபதியாக என்ன பண்ணியிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணி. அப்படிதானே இருக்குது. இப்ப ஆடுகளுக்கு பின்னாடி இருக்கிறவனை இப்ப செலக்ட் பண்ணி என்னவா மாத்துறாரு? அதிபதி, ராஜாவாக மாத்துறாரு. ஆனா இப்பவும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க 14வது வசனம் வாசி. 2 சாமுவேல் 12:14 வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி இப்ப என்ன நடந்துச்சு? பத்சேபால் விஷயம் நடந்துருச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த உரியாவின் மனைவி காரியம் நடந்த உடனே கர்த்தர் இப்போ தாவீதை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணேன். அந்த வசனத்தை வாசிங்க. அதே 12ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 12:7. 2 சாமுவேல் 12:7. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சவுலை தள்ளிட்டு நான் உன்னை கொண்டாந்தேன். சவுலை தள்ளிட்டு என்ன பண்ணிட்டேன்? உன்னை கொண்டாந்தேன். அவன் அபிஷேகத்தை எடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை உங்ககிட்ட கொடுத்த ராஜாவா. இப்போ நீயோ வென்றால் என்ன பண்ணிட்ட? என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செஞ்சது மட்டும் அல்ல, என் சத்துருக்கள் தூஷிக்கப்படத்தக்கதாக. இதைத்தான் சில நேரங்களில் நாம கொஞ்சம் தியானிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சில பாவங்கள் செய்யும் போது இது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறீங்க. நம்ம கிட்ட 2 வகையான பாவம் இருக்கு. ஒரு பாவம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் வெளியரங்கமாகிடும். இப்படி ஒரு பாவம் இருக்கு, மனுஷனுக்கு முன்பாக. இன்னொன்னு இருக்கு, யாருக்கும் தெரியாது அப்படின்னு செய்யற பாவம் இருக்கு. இந்த 2 பாவத்துல நாம எந்த பாவம் பரவாயில்லன்னு நினைப்போம்னா, யாருக்கும் தெரியாம இருக்கிறது பரவாயில்ல. எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் நமக்கு என்னவாயிடும்? அவமானம் ஆயிடும், கேவலமா பேசிடுவாங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் தான் டேஞ்சர். யாருக்கும் தெரியாம செய்யற பாவம் டேஞ்சர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் ஏதோ ஒரு கர்த்தருக்கு வெளியரங்கமாகாத ரகசியம்னு ஒன்று கிடையாது. எப்படியோ தெரிஞ்சது உனக்கு ஒரு தண்டனையும் கிடைச்சிருச்சு. எல்லாரும் தூஷிச்சுட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு, பரவாயில்ல, அதோட எனக்கு எல்லாம் முடிஞ்சிருமே. இல்லை, கர்த்தர் நினைச்சாருன்னா உன்னை திருப்பி கொண்டு வந்து நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாராலும் தள்ளப்பட்டாலும், ஆகாதது என்று தள்ளப்பட்டாலும் அதை மூலக்கல்லாய் மாற்றுவதற்கு அவரால் முடியும். சில நேரங்களில் அப்படி நடந்திருக்கு. ஒரு சிலருடைய பாவங்கள்ல வெளியரங்கமான பிறகு, அவங்க ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பின பிறகு, கர்த்தர் அவங்களை திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு? அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டாரு. உதாரணமா இப்ப நீங்க சிம்சோன் எடுத்துக்கோங்க. சிம்சோனுடைய பாவம் யாருக்கும் தெரியல. அவன் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சிம்சோனுடைய பாவத்தை தெளிலால் பாவம்னு சொல்லுவீங்க. அதல்ல, சிம்சோனுடைய பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செத்த சிங்கத்துல இருந்து எடுத்து என்ன பண்றாரு? தேனை சாப்பிட்டாரு. ஆனா நசரைய விரதம் இருக்கிறவன் செத்த உடலை எதையாவது தொட்டா அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி என்ன 6 சொல்லுது, அவனுடைய தலை என்ன செய்யப்பட வேண்டும்? மொட்டையடிக்கப்பட வேண்டும். தலை மொட்டையடிக்கப்பட்டுட்டு திருப்பி முடி வளர்ற வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, இவர் செத்த சிங்கத்திடம் தேனை எடுத்துட்டாரு, சாப்பிட்டுட்டாரு, அப்பா அம்மா கிட்டையும் கொடுத்துட்டாரு. ஆனா எங்கிருந்து எடுத்தாருன்னு என்ன செய்யல, சொல்லல. அவருக்கு அதை பத்தி கவலையும் இல்ல. அவர் வாடின ஒரு மினிஸ்ட்ரியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா ஏற்கனவே செஞ்ச பாவம் மறைமுகமா உள்ள இருக்கு, யாருக்குமே தெரியல. ஒருத்தருக்கும் தெரியாத பாவம்னு உள்ள இருக்கு. இப்ப தெளிலால் பாவமா இருக்கட்டும், வேற எதுவானா இருக்கட்டும், அது வெளியரங்கமாகிருச்சு. ஆனா இது தெரியவே இல்லை. ஒரு நாள் வந்தது, சிம்சோனை பிடிச்சாங்க, கண்ணுல குருடாக்குனாங்க, தலையை என்ன செஞ்சாங்க? மொட்டையடிச்சுட்டு ஜெயில வச்சுட்டாங்க, சங்கிலி போட்டு கட்டிட்டாங்க. அதனாலதான் அந்த இடத்துல ஆண்டவர் தெளிவா ஒரு வசனத்தை எழுதுவாரு, மிக தெளிவா எழுதுவாரு. சிம்சோனின் முடி மீண்டும் வளர தொடங்கியது அப்படின்னு இருக்கும். இப்ப கர்த்தர் வந்து நியாயம் தீர்த்து முடிச்சிட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு நசரேய விரதம் இருக்கிறவனுக்கு தலைமுடி, அவனுடைய பாவத்துக்கு தலைமுடி மொட்டை அடிச்சாச்சுன்னா கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிடணும். தலைமுடி முளைக்கிற வரைக்கும் வெளியே வரக்கூடாதுன்னு இருக்கு.
அங்க வீட்டுல வைக்கிறதுக்கு பதிலா ஜெயில வச்சுட்டாரு. உள்ள வச்சாச்சு. முடி முளைக்கிற வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? ஜெயில தான் இருந்தான். அதான் வசனம் சொல்லுது, முளைக்க தொடங்கியது. சோ அவன் பண்ண தப்புக்கான காரியம் என்னவாயிருச்சு? வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் சில நேரத்துல மறைமுகமாய் செய்யற பாவம் இருக்குல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த மாதிரி கர்த்தர் ஒரு பழி வாங்குவார், ஒரு பழி ஒன்று வாங்குவார். அது ரொம்ப கஷ்டம். அது நியாயப்பிரமாணம் அல்லது சுயாதீன பிரமாணம் எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடியது, இப்ப தாவீதுடைய பிரச்சனை என்ன? பாவம் செஞ்சாச்சு. இப்ப அபிஷேகம் பெற்றவன் பாவம் செய்யறான். அபிஷேகம் பெற்றவன் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கும் போது பாவம் செய்யறான். நான் சவுல தள்ளிட்டு தான் உன்னை கொண்டாந்தேன், உனக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகம் கொடுத்தேன். ஆனால் இப்ப செஞ்ச உடனே கர்த்தர் சொல்லக்கூடியதான காரியம் என்ன? அதுல சூப்பரா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, வாசிங்க 13வது வசனம், 2 சாமுவேல் 12:13 வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அதான் கொடுமையே. இப்ப பரவாயில்லையே, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நீங்க செஞ்சிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க செய்யறதுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு, ஒரு விலை கொடுப்பார் தாவீது. அந்த விலையை கவனிங்க. 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் வாசிங்க. ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால். அந்த சத்துருக்கள் தூஷிக்க காரணம்னா என்ன? அதான் முக்கியம். இப்ப தாவீது யாருக்கும் தெரியாம பத்சேபாள்கிட்ட ஒரு தப்பு நடந்துருச்சு, யாருக்கும் தெரியல. இப்ப வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா தண்டனை முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப தாவீது செஞ்சது யாருக்கும் தெரியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்கள் தூஷிக்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் செஞ்சது யாருக்குமே தெரியாது. நாத்தான் தீர்க்கதரிசிக்கே கர்த்தர் தான் சொன்னாரு. அப்படி இருக்கும்போது சத்துருக்கள் தூஷிக்கனா என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு சத்ரு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். யாரு கர்த்தருக்கு சத்ரு? பிசாசு. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சகோதரர்களை இரவும் பகலும் குற்றப்படுத்துகிறவன், அவன் தூஷிக்கிறவன். அவன் நேரா போவான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க அபிஷேகம் பண்ணி ஒருத்தனை வச்சிருக்கீங்கல்ல, இந்த அவனை பாருங்க, அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாருங்க. இந்த கேள்விக்கு கர்த்தர் என்ன பதில் சொல்லுவாரு? நான் கேட்கறது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் பிள்ளைகள் தப்பு பண்ண உடனே பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? பெற்றோர் என்ன பண்ண மாட்டாங்க? தப்பு பண்ணது பிள்ளைகள் தானே, ஏன் பெற்றோர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க? போனால் என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் என்னை பார்த்து கேட்பாங்க, என்ன உன் பையன் இப்படி பண்ணிட்டானாமே, என்ன உன் பொண்ணு இப்படி பண்ணிருச்சாமே அப்படின்னு கேட்குற அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம வெக்கப்பட்டுக்கிட்டு கூனி குறுகி அவங்க எங்க வர மாட்டாங்க? சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. எப்படி ஃபேஸ் பண்றது இந்த ஜனங்களை? நமக்கு ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு 50 பேருக்கு ஒரு உண்மை தெரிந்தால் ஃபேஸ் பண்ண முடியலையே, பிசாசு வந்து கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து. என்ன பண்ணுவான்? என்ன உங்க ஆளு, நீங்க அபிஷேகம் பண்ணாலு, என் ஜனத்தின் மேல் ராஜாவா இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, சவுல தள்ளிட்டு கொண்டாந்தீங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன்னு சொன்னீங்க, என் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வான்னு சொன்னீங்க, என்ன இப்படி ஆயி போச்சு, என்ன பண்ணலாம் இவனை அப்படின்னு. பல நேரங்களில் நாம எப்படி கூனி குறுகிறோமோ அதை விட துக்கம் ஆண்டவருக்கு வரும். பிசாசு தூஷிக்கிறவன், இரவும் பகலும் சகோதரை குற்றப்படுத்துகிறவன். நாம் பாவம் செய்யும் போது அவங்க பார்க்கிறாங்களா பார்க்கலையாங்கிறத விட என் கூட நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அது தனி அறைக்குள்ள செய்யறியா இல்ல உன் சிந்தனைக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு உன் போன்ல செய்யறியா, அது ஆண்டவருக்கு தெரியும். சில நேரங்கள்ல நமக்கு ஏன் அந்த பயம் வருது தெரியுமா? ஏன் அந்த பயம் வருது? யாருக்கும் தெரியாம தானே பாவம் செய்யறோம், செஞ்சுட்டு போயிட்டோம். ஏன் அப்புறம் உனக்குள்ள ஒரு உணர்வு வருது? ஆவியானவர் உன்னை உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். என்ன உணர்த்துறாரு? நீ எக்கேடு கட்டால போன உடவு என்னால முடியாது, நீ பரலோகத்துக்கு வரணும், ஆனா நீ பரலோகத்துக்கு வர முடியாத நிலைமைக்கு போயிட்ட. இந்த பாரு ஒருத்தன் குற்றப்படுத்தி நிக்கிறான். யோசுவா என்கிற பிரதான ஆசாரியனை குறித்து சகரியாவின் புஸ்தகம் சொல்லுது. சகரியாவின் புஸ்தகத்துல யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். வாசிக்கும் பொழுது அந்த ஆசாரியனை கொண்டு நிறுத்துறாங்க. நிறுத்தும் போது இன்னொரு பக்கத்துல நின்று பிசாசு என்ன பண்ணானா, குற்றம் சாட்டினான்னு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இவன் பிரதான ஆசாரியன். யார் தெரியுமா? அந்த யோசுவா.
இவன் தான் அந்த தேவாலயத்தை, ஆகாய் புஸ்தகத்துல தேவாலயம் கட்டினாங்கல்ல, செருபாபேல் 2வது தேவாலயம். கர்த்தர் விசேஷமா அபிஷேகம் பண்ண 3 பேர். ஒன்னு யூதாவின் மனுஷனாகிய செருபாபேல், இன்னொன்னு யோசுவா ஆசாரியன், பிரதான ஆசாரியன், இன்னொன்னு ஞான இருதயம் உள்ள ஸ்திரீகள். 3 பேர் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். அதுல மிக முக்கியமான அபிஷேகம் பெற்றவன் தான் இவன். இவன் வந்து நிக்கிறான். நிக்கும் போது அவனுக்கு பக்கத்துல வந்து யார் நிக்கிறா? சாத்தான் விரோதம் செய்ய, குற்றப்படுத்துறதுக்கு. ஆனா இதுவே இப்படி யோசிச்சு பாருங்க, யோபுவை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது எவ்வளவு தைரியமா பேசுறாரு ஆண்டவர். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவருக்கு. இப்ப இவனை பத்தி பேசும்போது எப்படி இருக்கும்? நீ அவனை பத்தி பேசாத, அவன் ஆசாரியன் தான், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு புது ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன். இந்த கான்வர்சேஷனுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதைத்தான் சொல்ல வரேன். நாம ஒரு பாவம் செய்யும் போது என்ன தோணணும்னா, யாரும் பார்க்கலன்னு தோணக்கூடாது, என் பக்கத்துல நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தோணணும். வரும் பலகீனம் வரும். நான் எப்பவுமே சொல்வேன், என்ன வச்சுதான் சொல்வேன். ஆண்டவர் பல நேரங்களில் எனக்கு உணர்த்துறத சொல்வேன். ஒரு மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் பவுல் சொல்றாரு, ரோமர் 7லையும் 8லையும் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, இந்த மாம்சத்துக்குள்ள இந்த ஆத்மாவானது, சிருஷ்டியானது ஏகமாய் தவிக்கிறது. ஏன்னா இது பலகீனம். உள்ள இருக்கிறது ஆத்மா நித்தியம், ரெண்டும் சேர்ந்து போராடுது ஆப்போசிட்டா. அப்போ அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய லைஃப்ல இருக்கு. மாம்சம் என்ன செய்யுது? போராடுது. அப்பெல்லாம் ஆண்டவர் சொல்வாரு, நீ எதனால பாவம் செய்யற தெரியுமா? யாரும் பார்க்கலங்கிறதுனால பாவம் செய்யற. இப்படி யோசி. எப்பவும் உன்னை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இன்னொன்று, உன் தூதன், உன்னை காப்பாத்துக்கிற தூதன் என்ன பண்ணுவான்? உன் பக்கத்திலே நிற்பான். இவ்வளோ பேர் உன்னை பக்கத்தில் நிற்கிறாங்கன்னு நினைச்சா உனக்கு என்ன வராது? நீங்கள் சர்ச்சில் ஒரு 10 பேர் இருந்தால் கண்டிப்பாக கோபமாக பேச மாட்டீங்க, அப்படி தானே? யாராவது சர்ச்சில் காலை மிதிச்சிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாரோ ஒருத்தர் சிஸ்டரோ பிரதரோ காலை மிதிச்சிட்டாரு, என்ன பண்ணுவீங்க? இருக்கட்டும், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, சோத்ரம், பரவாயில்ல, பார்த்துப்போங்க சிஸ்டர், சோத்ரம். ஓகே, பஸ்ஸில் காலை மிதிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இங்கே விட்டுட்டோம்ல, சர்ச்சில் ஒருத்தரை மன்னிச்சு இதை சேர்த்து அவனை திட்டிடுவோம், மொத்தமாக தீந்தான் அவன் அதோட. இப்போ நமக்கு என்னன்னா, இது சர்ச்சு, எல்லாரும் பார்க்குறாங்க, அங்கே யாரும் இல்லை, போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு. இப்போ யோசிச்சு பாருங்க, அங்கேயே 4 பாஸ்டர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போகும்போதே உங்கள் பாஸ்டர் நிற்கிறாரு, இன்னும் 2 பாஸ்டர் நிற்கிறாங்க, வாங்க பிரதர், பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒருத்தர் மிதிக்கிறான், என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும் பிரதர், பிரைஸ் தி லார்ட். ஏன்? எங்கள் பாஸ்டர் இருக்கிறாரு, இல்லைன்னா நான் வேற மாதிரி இருப்பேன். அப்போ நம்மை அறியாமலேயே நமக்கு வேண்டப்பட்டவர்கள், முக்கியமானவர்கள் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய குணம் என்ன ஆகுது? தானா வெளிப்படுது. எப்போ பாவம் வெளிப்படுது? என்னை சுத்தி பார்க்க யாரும் இல்லைங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்டாக பார்க்கப்படுகிறது. ஆனா உன் பக்கத்துல நின்று உன்னை குற்றப்படுத்துறதுக்கு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் பாவம் செய்யவும் தூண்டுவான். அந்த பாவத்தை நீ செஞ்ச பிறகு உன்னை பத்தி போட்டும் கொடுப்பான். ஏன்னா ரெண்டகம் பண்ணுதல் பிசாசுடைய வேலை. உன்னை பாவம் செய்யறது தூண்டுறதும் அவன் தான், அதை செஞ்சுட்டினா உன்னை போய் போட்டு கொடுக்கறதும் அவன் தான். இப்போ பார்த்தா தாவீதோடைய காரியங்கள் நடக்குது. சத்துருக்கள் தூஷிக்கத்தக்கதாக எல்லாரும் எதிரிலும் இப்படி பண்ணிட்டே, யாரும் பார்க்கலையே. தாவீது உடனே, யார் பார்த்தா? யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். மிஞ்சி போச்சுன்னா யோவாபுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நீங்க பூடி அப்படியே நாத்தான் தீர்க்கதரிசி, யார்ட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்கல. விழுந்தான் காலில், நானே அந்த மனுஷன், ஆமா நான் தான் பாவம் செய்தேன். இப்போ சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, நீ என் சத்துருக்களுக்கு தூஷிக்க முடியாது. வசனத்தை திருப்பி வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமா இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். வேற வழியே இல்லை. அதுக்கு ஒரு பெயின் இருக்கு, அதுக்கு ஒரு விலை இருக்கு. அந்த விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலை என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்வாரு, நீ சாகாதபடி. அப்படிதானே இருக்கு. அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்கு? நீ சாகாதபடி. ஆனா உனக்கு பதிலா வேற யாரோ செத்து இருக்காங்கன்னு அர்த்தம். உன்னை நீ அபிஷேகம் பெற்றவன், சரி உன்னை விட்டுட்டேன், ஆனா நிச்சயமா உன் பிள்ளை சாகும். வேற வழியே இல்லை. ஏன்னா சத்துருக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. இப்ப தாவீதுக்கு என்னங்க தண்டனை அப்படின்னு கேட்டா என்ன தண்டனை சொல்றது? தாவீது நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றவன், என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் அவன் கை கொள்ளுகிறான்னு பைபிள் சொல்லுது. தாவீதுக்கு என்ன பேர் இருக்கு? என் கட்டளைகளையும் கற்பனைகளையும். இதெல்லாம் தாவீதுக்கு பிறகு நடக்கிற சம்பவம், சாலமோன் காலத்துக்கு பிறகு நடக்கிற சம்பவம். கர்த்தர் சொல்றாரு, தாவீது எப்படிப்பட்டவன்? என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளுகிறவன். அப்ப தாவீதை பத்தி திருப்பி சொல்லும் போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். என்ன வார்த்தை? என் கட்டளைகளையும். அந்த தாவீது தான் இப்ப தப்பு பண்ணியிருக்கிறார்.
அந்த தாவீது தான் என்ன பண்ணியிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின்படி பெரிய தப்பு. நியாயப்பிரமாணத்தின்படி இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தாவீது உன்னை பத்தி எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. உன்னை பத்தி எனக்கு என்ன இருக்கு? பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா நீ விசேஷித்த அபிஷேகம் பெற்றவன். உன்னை ஆடுகளுக்கு பின்ன அலைஞ்சிருந்த உன்னைதான் கொண்டாந்து என்னவா மாத்தி இருக்கிறேன்? அந்த அபிஷேகத்துக்குரிய ராஜாவா மாத்தி இருக்கிறேன். அந்த அபிஷேகத்தில் இருக்கிற நீ இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணியிருக்க கூடாது? யாருக்கும் தெரியாம செஞ்சிடலான்னு சொல்லி செஞ்சிருக்க கூடாது. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருக்க கூடாது. நீ அப்பேற்பட்டவன் அல்ல. இப்ப வேற வழி இல்லை. அதுக்குரிய தண்டனை என்ன செய்யும்? கண்டிப்பாய் உண்டு. அதுக்குரிய தண்டனை கண்டிப்பாய் உண்டு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலம். இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லாரும், புதிய ஏற்பாட்டு காலம், இப்ப நியாயப்பிரமாணம் கிடையாதுங்க, அதெல்லாம் பழைய நியாயப்பிரமாணம், கர்த்தர் தண்டிப்பாரு. அப்போ இப்ப நம்ம பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? இப்ப நம்ம பாவம் செஞ்சா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? எபிரேயர் 10:26-27 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அதாவது எல்லாம் தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும். அப்ப என்ன பயம் இருக்கு? இப்ப நியாய தீர்ப்பு. இப்ப செஞ்ச தப்புக்கு என்ன உண்டு? நியாய தீர்ப்பு உண்டு. நீதிமானுக்கு சரி கட்டப்படும். இப்போ ஒரு ஆளு அவதூறா பேசிட்டாரு, இல்ல ஒரு ஆளு தப்பு பண்ணிட்டாரு, ஜெயில கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க? தண்டனை கூப்பிட்டாங்க, உள்ள வச்சாச்சு. திருப்பி அந்த தப்புக்கு தண்டனை உண்டா? வெளியே வந்த பிறகு திருப்பி தண்டனை உண்டா? இல்லையே. அதான் அதுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு அவருக்கு. அதே மாதிரி தான் பல நேரங்களிலே நாம் செய்கிறதுக்கு பாவம் வெளியரங்கம் ஆயிடுச்சுன்னா என்ன கிடைச்சிரும்? ஏதோ ஒரு தண்டனை கொடுத்து தூஷிச்சு இல்ல பண்ணி கேவலப்படுத்தி, இல்ல உங்களை ஊழியத்தை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, இல்ல உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு அடிச்சு. ஆனா நீங்க மனத்திரும்பிட்டா கர்த்தர் உங்களோட இருப்பார். அது வேற விஷயம். கர்த்தர் 7 தடவை மன்னிக்கிறவர். ஆனால் உங்கள் அபிஷேகம், உங்க மேல வச்ச அழைப்பு, இப்ப தாவீதுக்கு என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பதிலா வேற ஒன்று கொடுத்தாச்சு, வேற ஒரு காம்பன்சேட் பண்ணியாச்சு. அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன ஆகும் அப்படின்னும் போது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை நான் வாசிச்சுட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஒரு வசனத்தை ஞாபகம் பண்ணாரு. அந்த வசனத்தை நான் ரொம்ப சாதாரணமாக தான் படிச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை கர்த்தர் சொன்னார். வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும். அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கு போனா நம்ம என்னவாயிடுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். புரியுதா? நம்ம என்ன ஆகும்? மறுரூபமாகும். அப்ப இந்த ரூபம் இருக்காது, எல்லாமே போயிடும், வேற ரூபம் ஆயிடும். அப்படிதானே இருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அப்ப நம்ம என்ன ஆயிடுவோம்? இப்ப அவரை மாதிரி மாறிட போறோம். அப்படிதானே இருக்கு. ஆனா இயேசு மாறல பாருங்களேன். இயேசு மறுரூமாய் வேற மாதிரி தானே இருக்கணும். நியாயமா பூமியில இருந்த மாதிரி இருக்க கூடாது இல்ல. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற. அப்ப இன்னும் அவருக்கு என்ன இருக்குது? அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற அந்த தழும்புகள் எல்லாம் இன்னும் எப்படி இருக்கு? 2000 வருஷம் ஆனாலும் மாறல, எதானாலும் மாறல. அவருடைய தழும்புகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. பரலோகத்தில் மாம்சமும் ரத்தமும் கிடையாது. அவர் ஒரு தடவை நம்முடைய ரத்தத்துக்காக நமக்காக பலியானார். எல்லாம் நடந்துருச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா, நீங்கள் நானும் பாவம் செய்ய செய்ய அவர் மீண்டும் அடிக்கப்படுகிறார். ஆனால் மாம்சத்தில் ரத்தம் சிலுவையில் அல்ல. அவர் எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். எப்போ? அவர் சிலுவையில் இருக்கும் போது என்னுடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டாரு. அப்ப நான் செய்ய போற பாவத்துக்கான எல்லா அடியும் அவருக்கு அங்க கிடைச்சிருச்சு. அப்ப நான் பிறக்கவே இல்லை. நல்லா புரியுதா? அப்ப நான் பிறந்து செய்யற பாவத்துக்கெல்லாம் அவர் அப்பயே என்ன வாங்கியிருக்கிறாரு. அப்ப இப்ப நான் பாவம் செய்ய செய்ய அங்க அவருக்கு என்ன விழுதுன்னு அர்த்தம்? அடி விழுதுன்னு அர்த்தம். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியில. கர்த்தர் நீ செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் அங்க அவருக்குள்ள ஒரு விதமான பெயின். ஐயோ என் பாவம், அவன் செய்யற பாவம் என்ன செய்யுது? அவனுடைய பாவத்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்ப திருப்பியும் சொல்றேன், உடனே பரலோகத்தில் சிலுவையில் அடிச்சாங்க, ரத்தம் வந்துச்சு, அதெல்லாம் இல்லை. அவர் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுதே 2000வது வருஷத்துக்கு பிறகு யார் ரட்சிக்கப்படுவானோ அந்த பாவத்துக்கு அவர் அப்பயே என்ன ஆயிட்டாரு? சிலுவையில் அறையப்பட்டார். அப்ப அந்த அடி அவருக்கு அப்பயே விழுந்துருச்சு.
நான் வருவேங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நான் ரட்சிக்கப்படுவேங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்கிற பாவத்துக்கு விலை கொடுக்கணும்னு தெரியும். அதுக்கான விலையை அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்பவே கொடுத்துட்டாரு. இப்போ எல்லாத்துக்குமான விலை அவருக்கு அங்க அடி விழுந்துகிட்டே இருக்கு. அவர் நமக்காக பரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் சில நேரங்களிலே உங்கள் பாவத்துக்கு நீதி சரி கட்டப்படும். நீதி சரி கட்டப்படும். ஏன்னா நீதிமான்கள் ஆக்கணும்ல. பாவத்துக்கு நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. ஆனால் ஆண்டவர் இன்னும் நமக்காக என்ன பண்றாரு? பரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளை கைவிட்டக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தாவீது அல்றா மாதிரி வாக்கு கடந்த பெருமூச்சுகளோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறாரு. எல்லாம் இருக்குது. ஆனா உன்னுடைய பாவத்துக்கான விலை ஒன்று இருக்கிறது. நீதியை சரி கட்டுதல், அது நடக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது, உங்களை தள்ள முடியாது. ஏன்னா நீங்க அதுக்காக தான் உருவாக்கப்பட்டீங்க. ஆனா தள்ளாம இருக்கணும்ன்றதுக்காக நீங்க எல்லா பாவத்தையும் செஞ்சு அவர் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. நிறைய பேர் அதான் சொல்றான், கர்த்தர் நம்மளை அபிஷேகிச்சிருக்கிறாரு, கர்த்தர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறாரு, அதனால என்ன பண்ணாலும் பொறுமையா இருப்பார். எப்படி இருப்பாரு? எப்படி இருப்பாரு? அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். பரலோக ராஜ்யத்துக்குள்ள தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யும் நடப்பிக்கிற ஒன்றும் அதற்குள் பிரவேசிப்பதில்லை. அப்போ உங்களுக்காக எனக்காக கர்த்தர் இன்னைக்கும் அங்க உட்கார்ந்து அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அந்த தழும்பெல்லாம் இன்னும் இருக்கு, அப்படியே இருக்கு மேல. அந்த தழும்பெல்லாம் காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒன்று பண்ணும்போது பிசாசு போய் குற்றப்படுத்துவான். இங்க பாருங்க, உங்கால் பாருங்க, நீங்க அபிஷேகம் பண்ணீங்கல்ல, ஊழியர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இவனை முன்குறிச்சிங்கல்ல, தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன்னு சொன்னீங்கல்ல, அவன் பண்ற வேலையை பாருங்க அப்படின்னு உடனே ஆட்டோமேட்டிக்கா பிதாவாகிய தேவனுடைய கணக்கின்படி நாம் என்ன பண்ண வேண்டும்? பாவத்திற்கு மறிக்கணும், கொல்லப்படணும். ஆனா அங்க அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி ஒன்று பக்கத்துல மன்றாடிக்கிட்டே இருக்கும். அப்பா, இவனுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இதுக்கும் சேர்த்தான் பண்ணியிருக்கேன், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். தோட்டக்காரர் சொல்லுவார், வெட்டி போடு, இது நிலத்தை பாழாக்குகிறது. ஆனா தோட்டக்காரர் சொல்லுவார், இந்த வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் நீ என்ன பண்ண போற? நான் கொத்தி எறி போறேன், நான் கொத்திக்கிறேன், நான் குத்து நான் குத்திக்கிறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன். உன்னை திருத்தத்துக்கு அவருக்கு நிறைய வழி வச்சிருக்கிறாரு. நம்மளை திருத்தத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? நிறைய வழி இருக்கு. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க தானே? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஏன் இவ்வளோ பாடு, எனக்கு மட்டும் ஏன் பாடு? உட்காந்து தனியா போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏன்னு தெரியும். எங்கேயோ ஏதோ ஒண்ணுல என்ன இருக்கு? மிஸ்டேக் இருக்கு. வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். நீங்க ஏதோ ஒரு சோதனை வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. அது தேவ சித்தத்தை செய்யாம போறதா இருக்கும், பாவமா இருக்கும், ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்லாம கர்த்தர் சோதிக்க மாட்டார். அப்ப ஆண்டவருக்கு உங்களை சோதிக்கணும்னு அர்த்தம் அல்ல. கர்த்தருக்கு ஒரு ஆளை எதுக்காக சத்துரு கையில ஒப்படைக்கிறாருன்னா அவனை திருத்துறதுக்கு. சும்மா இல்ல. நீங்க பைபிள் முழுக்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க தப்பு பண்ணா சத்துருக்கள் கையில ஒப்படைப்பார், எருசலேம் தப்பு பண்ணா ஒப்படைப்பார். சும்மா உங்களை ஒப்பு கொடுத்து அடி வாங்கி உங்களை நீங்க சோதிக்கப்படுறத பார்த்து உட்காந்து ரசிக்கிற தேவன் அவர் கிடையவே கிடையாது. ஆண்டவர் ஒரு விஷயத்தை செய்யறாருன்னா அது நம்மளை திருத்தறதுக்காக மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்காகவுமே இருக்காது. இப்ப பாருங்க, தாவீது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கரெக்டா கை கொண்டா. வசனம் சொல்லுது, தாவீதை சுற்றிலும் எல்லாம் எப்படி இருந்தது? இளைப்பாற பண்ணினார். எல்லாம் அமைதியா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப சாலமோன் தேவனை விட்டு போயிட்டாரு. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11 வாசிங்க, 11-14 வாசிங்க. கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். 23. எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். 26. சேரேதா ஊரில் உள்ள எப்ராஹிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரன் எரோபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாய் கையெடுத்தான். எல்லாம் விரோதமாயிடுச்சு பாருங்க. கர்த்தர் உன் கூட இருந்தாருன்னா எல்லாம் இளைப்பாறுதல். கர்த்தர் சொல்லபடி செஞ்சீங்கன்னா எல்லாம் இளைப்பாறுதல். ஏன்னா உங்க அபிஷேகம் அப்படிப்பட்டது. ஆனா அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு சாலமோன் ஸ்திரீகளினாலே, திருமணம் பண்ணவர்களாலேயே நாசமா போய் வசனம் சொல்லுது. கர்த்தர் பார்த்துட்டு சாலமோன்ட்ட சொல்லிட்டாரு, நீ உங்க அப்பா மாதிரி இல்ல, நீ கை கொள்ளல, உன் ராஜ்யபாரம் போச்சு, உன் அபிஷேகம் போச்சுன்னு சொல்லிட்டாரு. உன் அபிஷேகம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அபிஷேகம் போன உடனே வசனம் சொல்லுது, எல்லா பக்கமும் விரோதிகள் எழுப்பிட்டாங்க, எதிரிகள் எழுப்பிட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால்
கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்குமானால் உங்களை சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாற கட்டளையிடுவார், கர்த்தர் அமைதலை கொடுப்பார். தேசத்துல ஒரு சபை கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கும்னா அவர்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், அவர்களுக்கு கர்த்தர் வழக்காடுவார். ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அல்லது அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாய் அல்லது அவருக்கு அபிஷேகத்துக்கு விரோதமாய் நீங்கள் செய்யும் போது கர்த்தர் வேற வழி இல்லாம யாரை எழுப்புறாரு? சத்துருக்களை எழுப்புவார். வசனம் சொல்லுது, சுத்திலும் அமைதலா இருந்துச்சு, எல்லாம் பக்காவா இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா தேவனை விட்டு தூரம் போன உடனே எல்லா சத்துருக்களாக எழும்பிட்டாங்க. நீங்க பல நேரத்தில் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கிறாங்க. நீங்க அபிஷேகம் பெற்றவங்க தான், நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தான், கர்த்தர் சில வரங்களை கூட கொடுத்துருக்காரு தான். ஆனா ஏன் உங்களை சுத்தி இவ்வளவு பிரச்சனை? நீங்க கேட்குறீங்கல்ல, என்னை சுத்தி வெறும் பிரச்சனையா இருக்குதே, எதனால பிரச்சனை? எந்த பக்கத்தினால பிரச்சனை? ஏன் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடம், ஏதோ ஒரு இடம் கர்த்தருக்கு பிடிக்காதது உங்ககிட்ட இருக்கு. அதுதான் கர்த்தர் சொல்றார், நீ மட்டும் கரெக்டா ஆண்டவருக்கு பிரியமா சந்தோஷமா நடந்து பாருங்க, உன்னை சுற்றிலும் இளைப்பாற பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். முடிக்கும் போது சொல்லிட்டு முடிக்கிறேன், உங்கள் மேல் வைத்த கர்த்தருடைய அபிஷேகம் விசேஷமானது. அதை பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க. அதை எந்த விதத்திலும் சவுல் மாதிரி முரட்டாட்டம் பண்ணியோ ரெண்டகம் பண்ணியோ கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தோ அதை இழந்து போகாதீங்க. தாவீது திருப்பி ரிட்டைன் பண்ணிட்டார், ஓகே, திருப்பி பெற்றுக்கொண்டார். அதுக்கு ஒரு விலை கொடுத்தார். விலை கொடுத்து அந்த அபிஷேகத்தை என்ன பண்றாரு? ஆனா ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவருக்கு அப்படி செய்யணும்னு இல்லை, ஆண்டவருக்கு உன் அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் வச்சுக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நான் வருமளவும் அவனுக்குள்ளதை பற்றி கொண்டு. சாலமோன் இழந்துட்டான், அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை, கர்த்தர் சத்துருக்களை எழுப்பினார்னு பார்க்கிறோம். அல்லேலூயா. இதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனாலும் கர்த்தர் அதை விரும்புகிறது இல்லை. கர்த்தர் சொல்றாரு, என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் நீங்கள் கை கொள்ளும் பொழுது உங்களை சுற்றி எல்லாவற்றையும் கர்த்தர் இளைப்பாற பண்ணுவார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? உங்க மேல உள்ள கர்த்தருடைய அபிஷேகம், இயேசு கிறிஸ்து நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன் என்றார். இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்து அந்த அபிஷேகத்தை அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம். 24 மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று சொல்றாங்க, எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் நீர் அழைத்தீர் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து சொல்லுகிறார்கள். தேவரீர் எங்களை தெரிந்து கொண்டீர், உடைய ரத்தத்தாலே மீட்டு கொண்டீர் என்று சொல்றாங்க. உங்களை என்னையும் கர்த்தர் அப்படிதான் மீட்டு எடுத்திருக்கிறார். நீ இந்த பூமியில என்ன வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், என்ன குறைவுகள், படிப்பில்லை, அழகில்லை, பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, எது வேணா இல்லாம இருக்கலாம். ஆனால் பரலோகத்துக்கு முன்பாக நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிறோம். இந்த அபிஷேகத்தை இழக்காம பார்த்துக்கணும், அபிஷேகத்தை இழக்காம பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்துல? எந்த இடத்திலாவது கர்த்தருக்கு பிரியம் இல்லாம முரட்டாட்டம் பண்ணி கோவப்பட்டு ஆண்டவருக்கு விரோதமா பேசி, சில நேரத்துல நீங்கள் மனுஷனுக்கு விரோதமா பேசுறதா நினைச்சு ஆண்டவருக்கு விரோதமா பேசிடுவீங்க. மனுஷனுக்கு விரோதமா செய்யறதா நினைச்சிட்டு ஆண்டவருக்கு விரோதமா செஞ்சிருவீங்க. அது பரலோகத்துல அவருக்கு முன்பாக நிக்குது. உங்க மேல உள்ள அபிஷேகத்தை நீங்க என்னைக்காவது வேணான்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த ஊழியம் எனக்கு வேணாம், இந்த அபிஷேகம் எனக்கு வேணாம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. யாரோ எதுவோ உன்னை பண்ணாங்க, சர்ச்சில் யாரோ உனக்கு விரோதமா எழும்புனாங்க, அவங்க பண்ணதுக்கு நீ ஏன் தேவன் கொடுத்த அபிஷேகத்தை வேணான்னு சொன்ன? அது கர்த்தர் கொடுத்தது. ஊழியத்தின் பாதையில் நான் கடந்து வந்த போது ஒரு சிலர் என்னை ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள், ஊழியத்தில் நீ இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர் வழியா எனக்கு சொன்னார், இது உனக்கு விரோதமான போராட்டம் அல்ல, உன் மேல் உள்ள அபிஷேகத்துக்கு விரோதமான போராட்டம். அவங்க உனக்கு விரோதமா போராட்டம்னா உன்னதான் மன்னிப்பு கேட்க சொல்லணும். ஆனா உன் ஊழியத்தை விட்டு போக சொல்றாங்கன்னா அது எனக்கு விரோதமான போராட்டம். உன்னை அபிஷேகம் பண்ணினது நான், என்னை தவிர வேற யாரும் இந்த ஊழியத்தை விட்டு அனுப்ப முடியாது என்று கர்த்தர் சொன்னார். உங்க மேல இருக்கிற அபிஷேகத்துக்கு நீங்க கனம் கொடுங்க, நீங்க மரியாதை கொடுங்க.
உங்க வாயால நீங்க சொல்லாதீங்க எனக்கு வேணாம், நான் போறேன், இருக்க மாட்டேன், தேவையில்லை. இதை சொல்ல வைக்கணுங்கிறது தான் சத்துருவோடைய வேலை. அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், பாத்தீங்களா அவனே சொல்றான் வேணான்னு, அவனே சொல்றான் பாருங்க, இந்த அபிஷேகம் வேணான்னு சொல்றான் பாருங்கன்னு சொல்லுவான். ஒரு நாளும் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்காதீங்க, ஆண்டவருக்கு பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரிய ராஜ்யம் என்று ஆண்டவர் சொல்றார் யாத்திராகமத்துல. அவர்கள் முறுமுறுத்தார்கள், வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள், வழியிலேயே மடிந்து போனார்கள். முடிவு பரிந்து அவங்க போல. அதே தேவன் தான் உங்களையும் நீயும் பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் முடிவு பரிந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வழியிலே மடிந்து போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. ஆமென். ஆண்டவர் உங்களை என்னையும் அவருடைய ரத்தத்தாலே மீட்டெடுத்து ராஜாக்களும் ஆசாரியருமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த மேன்மையை உணர்ந்தவர்களாக இதுவரைக்கும் என்ன வேணாலும் இருக்கட்டும், இந்த நிமிஷத்திலிருந்து இந்த அபிஷேகத்தை நான் கனம் பண்ணுவேன். எனக்கு கொடுக்கப்பட்டதை அவர் வரும் வரைக்கும் நான் பற்றி கொண்டிருப்பேன், இழந்து போக மாட்டேன். அதற்கு விரோதமாய், இந்த அபிஷேகத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் விட்டு நான் ஓடுவேன். நான் விசேஷமாய் அழைக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவள். கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார். நான் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஓடுவேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாய் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் கொடுத்த அந்த அபிஷேகத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் வரும் அளவும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நாங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை, இந்த அபிஷேகத்தை நாங்கள் முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ள கிருபை பாராட்டும், வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.